ஸ்ரீலங்காவுடைய சிங்களருடைய பாரம்பரியமான ஒரு கோழிக்கறி கிரேவி தான் இன்னைக்கு பார்க்க போகிறோம். படிப்புக்கே ரொம்ப கஷ்டப்படுற ஏழை எளிய குழந்தைங்களுக்கு ஒரு 50 குழந்தைங்களுக்கு தேவையான நோட்டுகள், பேனா, பென்சிலு, பாக்ஸு, ரப்பரு எல்லாமே கொண்டு வந்து படிப்புக்கு சம்மந்தப்பட்ட பொருள்கள் மட்டும் இல்லாமல் ஒரு 300 குழந்தைங்களுக்கு மதிய விருந்தும் கொடுக்க போகிறோம். இந்த விருந்தெல்லாம் எதுக்காக கொடுக்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, யாருக்கெல்லாம் சிக்கன் குழம்பு பிடிச்சிருக்கு? எல்லாருக்குமே பிடிச்சிருக்கா? சாப்பிட வேண்டாமா? நல்ல சுவையா இருக்கு சாப்பாடு. டேஸ்டா இருக்கு. டேஸ்டா இருக்கா? थैंक यू. ஏன் கத்தியோட போறீங்க? ரம்ப இலை கிடைக்குதுங்களா? நம்ம இலங்கை உணவுல முக்கியமான பொருள்னு பார்த்தீங்கன்னா ரம்ப இலை. நிறைய எல்லா இடத்துலையும் கிடைக்குது. அது எப்படி கொடுக்குறாங்கன்னா, நம்ம ஊரில் கருவேப்பிலை அதோட ஒரு 2 மல்லித்தலை வச்சு கொடுப்பாங்க. ஸோ இங்கே எப்படி கொடுக்குறாங்கன்னா, அதே கருவேப்பிலையும் ஒரே ஒரு ரம்ப இலையும் கொடுக்குறாங்க. இன்னைக்கு நம்ம கிட்டத்தட்ட 300 குழந்தைங்களுக்கு நம்ம சமைக்க போகிறோம். அதனால இங்கே இருந்து நம்ம அறுத்து எடுத்துகிட்டு போகிறோம். ரோட்டு பக்கத்துலேயே கிணறு இருக்கு. ரோட்டுக்கு பக்கத்தில் இல்லை, வீட்டுக்கு பக்கத்தில் கிணறு இருக்குது. இது ரோடு இல்லைங்களா? இது வந்து பாதைண்ணே. ரோடுன்றது பைபாஸ். ரோடுன்றது பைபாஸ், ஆமாம். பாதைன்றது ரோடு கிடையாது. இது ஊருக்குள்ள. ரைட்ரா. அப்பா ரொம்ப தோட்டமே இருக்குண்ணா. ஆண்டிக்ஸ் இல்லைங்கய்யா, நீ 20 நாள் இருக்க போகிற மொத்தமாக எடுத்து வச்சிருக்கீங்க. ரொம்ப எல்லாம் எடுத்துக்கிறோங்க. மாஸ்டர் சொன்ன மாதிரி இலங்கை உணவில் ரொம்ப இல்லாத சமையல் அரை சமையல் தான். வெயிட் பண்ணுறேன். அடுத்து என்ன ரோட்டு மேலே சுண்டக்காய். நம்ம ஆரம்பத்திலே சொல்லியிருப்போம், நம்ம இந்தியாவில் விளையிற, குறிப்பாக தமிழ்நாட்டில் விளையிற எல்லா பொருட்களுமே இந்த வவுனியா, ஜஃப்னா இந்த இடத்துலலாம் ரோட்லேயே முளைக்குதுன்ட்டு அதில் ஒன்று தான் சுண்டக்காய் செடி. கிட்டத்தட்ட 300 குழந்தைங்களுக்கு இன்னைக்கு உணவு கொடுக்க போகிறோம். அதுக்காக இன்னைக்கு காய்கறி வாங்க காலையிலே வந்து வவுனியா மார்க்கெட். வணக்கம் கட்டுறது கையிலே. ஸ்ரீலங்காவோட பாரம்பரிய உணவெல்லாம் நம்ம தொடர்ந்து பார்த்துட்டு வரோம். அந்த வகையில் இன்னைக்கு என்ன மாதிரி பண்ண போறோம்னு பார்த்தீங்கன்னாக்கா, நம்ம ஐயா கூறுவாங்க, ஸ்ரீலங்காவுடைய சிங்களருடைய பாரம்பரியமான ஒரு கோழிக்கறி கிரேவி தான் இன்னைக்கு பார்க்க போகிறோம். பாரம்பரிய பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ரீலங்கன் ட்ரெடிஷ்னல் சிங்கள சிக்கன் கறி. அதுதாங்க நான் தமிழில் தமிழில் சொன்னேன், இங்கிலீஷ் சொல்கிறேன், நீ மலையாளத்தில் சொல்கிறான்பாலா. இந்த சிக்கன் கறி வந்து இலங்கையோட ஒரு பாரம்பரியமான ஒரு கோழிக்கறி. இது வந்து தொன்று தொட்டு பல நூற்றாண்டு காலமாக அவங்களுடைய கலாச்சாரத்திலே ஊறிட்டு வர ஒரு முக்கியமான கோழிக்கறின்றாங்க. அது சிங்கள மக்கள் அதிக அளவில் இந்த கோழிக்கறியை வந்து செஞ்சு சாப்பிடுவாங்க. வீட்லேயும் சரி, நீங்கள் உணவகத்தில் போனாலும் சரி, இந்த இலங்கை பாரம்பரிய கோழிக்கறி இல்லாத ஹோட்டலே இருக்காது. அப்படி என்ன இந்த கோழிக்கறியில் ரொம்ப வித்தியாசம் வந்து பார்த்திங்கன்னா, இதில் சேர்க்கக்கூடிய பொருட்கள் ஒரு 3 பொருளை வந்து இடித்து சேர்ப்பாங்க. அது இல்லாமல் சுவைக்காக சேர்க்கக்கூடிய முக்கியமான மசாலாக்கள் தான் இதில் ரொம்ப 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 முக்கியன்றாங்க. இன்றைக்கும் காலங்காலமாக அது பாட்டியில் இருந்தவங்க பொண்ணுக்கிட்ட இருந்தவங்க பேத்திக்கிட்ட அந்த மாதிரி ஒரு தொடர்ந்து சமைக்கக்கூடிய ஒரு அட்டகாசமான ஒரு பாரம்பரிய ஒரு கோழிக்கறி தான் இன்றைக்கி எடுத்து உங்களுக்கு காணொலியாக காட்ட போகிறோம். இவ்வளோ நேரம் ஐயா பேசுறாரு, 2 வரியில் முடிச்சிருவோண்ணா. தொட்டுட்டா விட முடியாதுண்ணா, விடக்கூடாது அப்படின்றது தான் இந்த சமையலே. இலங்கையை பொறுத்த வரைக்கும் தொட்டுட்டா விடக்கூடாதுன்னா தப்பு பண்ணுறவங்கள தான் தொட்டா விட மாட்டாங்க. வேற மாதிரி இங்கே சட்டம் வேற மாதிரி கண்ணா. உணவுனா தொட்டுட்டா இப்போ சாப்பிட்டுட்டுனா மறுநாள் அதை சாப்பிடணும். அந்த டேஸ்ட் அப்படி உணர்வு உள்ள இருக்கும்ல. இன்னைக்கு 2 ஸ்பெஷலான ஒரு உதவிகள்லாம் செய்ய போகிறோம். ஒன்று பார்த்தீங்கன்னா, படிப்புக்கே ரொம்ப கஷ்டப்படுற ஏழை எளிய குழந்தைங்களுக்கு ஒரு 50 குழந்தைங்களுக்கு தேவையான நோட்டுகள், பேனா, பென்சிலு, பாக்ஸு, ரப்பரு எல்லாமே கொண்டு வந்து படிப்புக்கு சம்மந்தப்பட்ட பொருள்கள் மட்டும் இல்லாமல் ஒரு 300 குழந்தைங்களுக்கு மதிய விருந்தும் கொடுக்க போகிறோம். இந்த விருந்தெல்லாம் எதுக்காக கொடுக்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம போன டைம் வரும்போது வவுனியா பஸ் ஸ்டாண்டில் நம்மளுடைய ரசிகர் யசிகரன் அவர் வந்து பஸ் ஸ்டாண்டில் வந்து ஒரு டைம் கீப்பராக இருக்கார். அவர் நம்மள்கிட்ட போன டைம் வந்து பேசும்போது இந்த மாதிரி கஷ்டப்படுற குழந்தைங்களாம் இருக்கிறாங்க, அவங்களுக்கு வந்து படிக்கணும்னு ஆசை இருக்கும், இருந்தாலும் அவங்களால நோட்டோ பேனா பென்சிலோ வாங்க முடியாது, அந்த குழந்தைங்களுக்கு நீங்கள் உதவி பண்ணுங்கள் அப்படின்னாங்க. மற்றது ஒரு சாப்பாடு சாப்பிட்டு போகக்கூடிய பள்ளி மாணவர்கள் இருக்கிறாங்க எத்தனையோ பேர். மற்ற நடந்து 1 கிலோமீட்டர் 2 கிலோமீட்டர் நடந்து போய் படிக்கக்கூடிய மாணவர்கள் இருக்காங்க. அவங்க மக்களுக்கு உதவி செய்ய வேண்டும். கண்டிப்பாக உதவி செஞ்சால் அந்த அதிலேருந்து அவங்க விடுபடுறதுக்குரிய நோக்கங்கள் இதெல்லாம் அமையும். இனியும் நாங்கள் அப்படி போகக்கூடிய அவங்களுக்கு ஒரு சுய தொழில் அதில் ஒரு கோழி வளர்ப்பு அதில் கொஞ்சம் கொடுத்தா அவங்க அதை வளர்த்துக்காது ஏதோ செஞ்சு ஏதோ அவங்க செஞ்சு கொடுத்தா
அவங்க அதன் மூலம் பயன்பெற்று ஏதோ அவங்க இந்த மாதிரி இதெல்லாம் வராமல் அவங்க அப்படியான நோக்கங்களை அடைவாங்கன்றது. சரி, நன்றி. நான் நம்மளால் முடிஞ்ச அந்த மக்களுக்கு உதவி பண்ண முயற்சி பண்ணோம். கண்டிப்பாக பண்ணுறோண்ணா. கண்டிப்பாக உங்களை தொடர்பு கொள்கிறேன் நான். அதே மாதிரி நம்ம யார்கிட்ட வந்து உதவி கேட்டோம்னு பார்த்தீங்கன்னா யாழ்ப்பாணம் உரும்பரை அதை பூர்வீகமாக கொண்டு யாருன்னு பார்த்தீங்கன்னா திரு சேகர் துரைசிங்கம் அவர்கள் மற்றும் அவர்களுடைய மனைவி திருமதி வினோபாலா அவங்கள்ட்ட இந்த மாதிரி கஷ்டப்படுற குழந்தைங்களுக்கு உங்களால் ஒரு நோட்டு பேனா வாங்கி கொடுக்க முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவங்க என்ன சொன்னாங்கன்னா நோட்டு பேனா மட்டும் இல்லைங்க, அந்த குழந்தைங்களுக்கு ஆசைப்படுற மாதிரி விருந்தே கொடுங்கன்னு சொல்லியிருக்காங்க. அவங்க எதை நினச்சி இந்த காரியத்தெல்லாம் செய்கிறாங்களோ அந்த காரியம் சீக்கிரம் வெற்றி பெற்று அவங்க குடும்பம் எல்லா வளமும் செல்வம் பெற்று அந்த குடும்பத்தார் 100 ஆண்டு காலம் நோய் நொடி இல்லாமல் வாழணும் என்று கற்றது கையில் குடும்பத்தின் சார்பாகவும் இன்னைக்கு பயனடைகிற இந்த பள்ளி குழந்தைகள் சார்பாகவும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இன்னைக்கு ஸ்பெஷல்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சிங்குலர் சிக்கன் கிரேவி தான் செய்ய போகிறோம். இதில் இன்னொரு ஸ்பெஷல் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியாவிலேருந்து கொண்டு வந்த மசாலாவும் இலங்கையோட மசாலாவும் சேர்த்து தான் ஒரு அட்டகாசமான ஒரு உணவு தான் இன்றைக்கி வந்து செய்ய போகிறோம். என்னையா? கண்டிப்பாங்க. நம்ம தேவையான பொருட்கள் காட்டும் போது அந்த இலங்கையோட முக்கிய மசாலாவும் நாங்கள் காட்டுவோம். அது இல்லாமல் நாங்கள் இந்தியாவிலேருந்து கொண்டு வந்த நம்மளுடைய மசாலாவும் வச்சு தான் இன்றைக்கி ஒரு அட்டகாசமான ஒரு சிங்கள சிக்கன் கறி நம்ம பண்ண போகிறோம். இது மட்டும் இல்லைங்க, இது கூட என்னென்ன விருந்தெல்லாம் நம்ம குழந்தைகளுக்கு கொடுக்க போகிறோன்றத பார்க்கலாம். நாட்டு அரிசி வடிசோறு, ரசம் ப்ளஸ் இன்னைக்கு செய்கிற ஸ்பெஷலான கோழி கறி, தடபுடலான விருந்து 300 பேருக்கு கொடுக்க போகிறோம். வாங்க போய் பார்க்கலாம். பார்த்துண்ணா எங்கே போடணும்? அதை குளிக்கிட்டு போகிறேன். பல்கா தூக்குறாரா? சாப்பாடு அருமையா நாட்டு அரிசி, நாட்டு அரிசியா? தம் போட்டு வச்சாச்சு. குழந்தைங்களுக்கு சாப்பாடு தரமா ரெடி. ஒரு செட்டு ஒரு செட்டு இறக்கி இருக்கோம், இன்னொரு செட்டு இறக்க போறோம். கழுவுன தண்ணிய செடிக்கு. பள்ளி குழந்தைகளுக்கு மதிய விருந்தில் நம்ம அழகான கிராமத்து ரசனா ரெடி பண்ண போகிறோம். அதுக்கு இப்போ வந்து அரைக்க போகிறோம். கொடுக்கலாமா? கடலெண்ணெய், பட்டை, உரிச்ச பூண்டு, வெட்டி வச்ச இஞ்சி, கிராம்பு, ஏலக்காய், வெங்காயத்தண்டு, ரம்பா இலைகள், கருவேப்பிள்ளை, தூளுப்பு, புளி, சோம்பு, மஞ்சள் பொடி, மிளகுத்தூள், கரம் மசாலா, தனி மிளகாய் தூள். இது பார்த்தீங்கன்னா இலங்கையுடைய ஸ்பெஷல் மசாலா, வறுத்த கறி மசாலா. இந்த மசாலா பார்த்தீங்கன்னா இலங்கையில் மட்டும்தான் கிடைக்கும், வேற எங்கேயுமே கிடைக்காது. வேற எங்கும் கிளைகள் இல்லை. சிலோனில் கிடைக்காதா? ஃப்ரெஷ்ஷாக தோல் இல்லாத கோழிக்கறி. சிக்கனுக்கு ஸ்பெஷல் மசாலா போடணும் இலங்கைக்கு, அதுக்காக கறியை வேற பாத்திரத்தில் மாற்றணும். இலங்கை குழம்புக்கு இலங்கை முறைப்படி. நம்மளுடைய இலங்கை பாரம்பரிய கோழிக்கறிக்கு முதல்ல நம்ம சேர்க்க வேண்டிய மசாலா பொருட்கள் இருக்குது. அதில் பார்த்தீங்கன்னா இடித்த மிளகுத்தூள், முதல்ல இதை தான் சேர்க்கணும். நீங்கள் 1 கிலோ அளவுக்கு வீட்டில் கறி எடுக்கிறீங்கன்னா தோல் இல்லாத கறி எடுத்துங்க. 3 டேபிள் ஸ்பூன் இடித்த மிளகுத்தூள், ஒரு 3 டேபிள் ஸ்பூன் மிளகுத்தூள். இலங்கையோட நம்மள வறுத்த கறி பவுடர், நல்லா வந்து இந்த மசாலா பொருட்கள் எல்லாமே எண்ணெயே இல்லாமல் வறுத்து நல்லா காய வச்சு அரைச்ச மசாலா. இதுவும் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவு. வண்ணத்தை பார்த்தாலே தெரியுதுங்களா? இந்த அளவில் நல்லா வறுத்தா தான் இந்த வண்ணம் கிடைக்கும். அடுத்தது கறிக்கு ஏற்றாலும் உப்புத்தூள், நல்லா கரைச்சி வச்ச புளி, இந்த புளி தண்ணியை அப்படியே சேர்த்துக்கிறோங்க. ஒரே ஒரு எலுமிச்சம்பழம் சைஸ் புளி எடுத்து இந்த மாதிரி சேர்த்துக்கணும். மஞ்சள் பொடி, ஒரு 1 டேபிள் ஸ்பூன் அளவு மஞ்சள் தூள். அந்த வறுத்த இலங்கை மசாலா தான் அந்த ரோஸ்டட் கறி பவுடர்னு சொல்லுவாங்க, அதுதான். இது கூட நம்மளும் சக்தி மசாலாவும் சேர்த்துருக்கோம். அந்த கறியோட நீச்சத்தன்மை வாசனை போகிறதுக்கு மஞ்சள் தூள், நல்ல புளிப்புக்காக எல்லாமே எலுமிச்சம்பழம் சேர்ப்பாங்க, இல்லைனா வினிகர் சேர்ப்பாங்க. இலங்கையில் இவங்க பாரம்பரியமாக இவங்களே பழைய புளியை சேர்ப்பாங்க. அந்த மாதிரி புளி தண்ணியை சேர்த்துருக்கோம். இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 1/2 மணி நேரம் ஊற வைக்கணும். எல்லா கறியிலும் மசாலா ஏறணும். இன்னைக்கு இந்த பள்ளி மாணவர்களுக்கு கிட்டத்தட்ட 300 பேருக்கு நம்ம இலங்கையோட பாரம்பரியமான கோழிக்கறி கொடுக்குறோம். அதோட சேர்த்து நம்மளுடைய தமிழ்நாட்டு முறைப்படி கலாச்சார ரசம் கொடுக்குறோம். சிங்கள சிக்கன் கறிக்கு நம்ம வந்து நம்ம ஊர் ஸ்டைல் மாதிரி இஞ்சி பூண்டு இடிச்சு தான் போட போகிறோம். ஏன்னா இந்த சிங்களோட ஸ்பெஷல் என்னன்னு பார்த்தீங்கன்னா அதோட பட்டையை மட்டும் சேர்த்து இடித்து சேர்க்கறதா இப்போ நம்ம அதை இடிச்சுக்க போகிறோம். ஒரே ஒரு துண்டு பட்டை 1 கிலோக்கு. இதுலேயே கொஞ்சம் பூண்டு கொஞ்சமாக சேர்த்து நம்ம இடிச்சுக்கலாம்.
ஆனால் இந்த இலங்கை உணவை பொறுத்த வரைக்கும் எல்லாமே இடித்து தான் பயன்படுத்துகிறாங்க. எப்படி பூண்டையும் பட்டையும் ஒன்றுக்கு பாதியமாக இடிச்சோமோ அதே மாதிரி இஞ்சியும் ஒன்று பாதியமாக இடிச்சோம். நம்ம பாத்திரம் வச்சாச்சு. இப்போ நீங்கள் 1 கிலோ எடுத்தீங்கன்னா 100 கிராம் அளவுக்கு செக்கெண்ணெய் சேர்த்துக்கோங்க. செக்கெண்ணெய், கடலெண்ணெய். எண்ணெய் வந்து ஒரு மிதமான சூட்டில் இருக்குது. இந்த நேரத்தில் 1 கிலோ கோழிக்கறிக்கான அளவு சொல்கிறோம். ஒரு 3/4 டேபிள் ஸ்பூன் அளவு சோம்பு, ஒரு 6 ஏலக்காய், ஒரு 8 கிராம்பு, இடிச்சா இஞ்சி பூண்டு, பட்டை, ஒரு அரை கைப்பிடி அளவு கறிவேப்பிலை, ரம்ப இலை இந்த மாதிரி நீட்டாக ஒரு 10 துண்டு போட்டு. ரம்பா இலையை போட்ட உடனே வாசனை கம்ம கம்மன்னு வருது. இந்த மனம் அங்கே வருது. அதாவது இப்போ நாம் சுவைச்சு அங்கே மக்களுக்கு போய் சேருது இல்லை, அந்த மாதிரி தான். நீங்கள் சுவைச்சின்னா அது எப்படி மக்களுக்கு போய் சேரும்? மக்களுக்கு போகுதுன்னா அப்படி இல்லைன்னா அதனுடைய செய்முறைகள் எல்லாம் மக்களுக்கு போய் சேருது இல்லை, அந்த மாதிரின்னு சொல்ல வந்தேன். இப்போ இந்த கடலை எண்ணெயில் சேர்த்த இந்த தாளிப்பு பொருட்கள், அந்த சோம்பு, அந்த நம்ம போட்ட அந்த ரம்ப இலை, கருவேப்பிலை, முக்கியமானது அந்த இஞ்சி பூண்டு, இது கூட பட்டை சேர்த்து இடித்தோம் பார்த்தீங்களா. ஒரு 8 பல்லு பூண்டு எடுத்துங்க, ஒரு பெரிய துண்டு இஞ்சி எடுத்துங்க, ஒரே ஒரு பட்டை. இதை நல்லா இடித்து சேர்க்கறது தான் இந்த இலங்கையோட பாரம்பரிய கறி குழம்புக்கு முக்கியமான மசாலா. அந்த பட்டை வாசனை, இஞ்சி பூண்டு வாசனை கடைசி முடிக்கு இந்த கறியில் நிற்கணும். ஃப்ரெஷ்ஷாக பறிச்ச ரம்ப இலை வாசனை அப்படி இருக்குது இந்த இடத்துல. இந்த நேரத்தில் நம்ம ஒரு 200 கிராம் அளவுக்கு பெரிய வெங்காயத்தை சேர்த்துக்கணும். ஏரிக்கு ஏற்ற மாரி வாசனை தான். செம்ம வாசனை. ரம்பா கிடையாது, ரம்பை. ரம்பை. இந்த மாதிரி நீட்டு வாக்கில் கட் பண்ண வெங்காயத்தை சேர்த்துக்கிறேங்க. வெங்காயத்தோட பக்கம் பார்த்தீங்கன்னா கண்ணாடி பதம் வர்ற வரைக்கும் வதக்கணும். அப்படி வதக்கும் போது அந்த பூர்ணா எண்ணெயுடைய அந்த மனமும் சுவையும் வெங்காயத்தோட சேரும் போது அந்த கிரேவி அவ்வளோ அட்டகாசமாக இருக்கும். ஏன் ரொம்ப பிடிச்ச அடுப்பு தானே? ஆமாங்க, தெரியுதுங்க கீழே எரியுதுங்க. யா, குழந்தைங்களுக்கு கொடுக்கும் போதே அதெல்லாம் சந்தோஷம். யா பாருங்க வாசனை எப்படி வருது பாருங்க. இப்போ இலங்கை பாரம்பரிய சிக்கன் தான் நம்ம பண்ணிட்டு இருக்கிறோம். இதே மாதிரி பாரம்பரிய முறைப்படி நீங்களும் பண்ணுங்க. வீட்டில் ஒரு இந்த மாதிரி இடிக்கிறத வச்சு இடிங்க, மிக்சியில் போடாதீங்க. மிக்சியில் போடுறதுக்கும் இடிக்கிறதுக்கும் எவ்வளவோ டேஸ்ட்டுகள் டிஃப்ரென்ஸ் வரும். இதே மாதிரி இடித்து சேருங்க. இதெல்லாம் முக்கியம். அதே மாதிரி ரம்ப இலை ரொம்ப 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 முக்கியம். இன்னும் நம்ம கடைசியாக சேர்க்கக்கூடிய ஒரு வெங்காயம்லாம் வச்சுருக்கோம், வெங்காயத்தாலோட வெங்காயம், அதெல்லாம் இடித்து அந்த சாறு எல்லாமே இந்த கறியில் இறங்கணும். இதுதான் நம்ம ஊரில் பண்ணுற கோழிக்கறிக்கும் இங்கே பண்ணுற கோழிக்கறிக்கும் உள்ள வித்தியாசங்கள். வெங்காயம், அந்த தாளிப்பு பொருட்கள் எல்லாமே நல்லா நம்ம எதிர்பார்த்த அளவு நல்லா வதங்கி வந்துடுது. கண்ணாடி பதத்தை தாண்டி இப்போ வெங்காயம் வந்துடுச்சு. இந்த நேரத்தில் காரத்தூள் சேர்த்துக்க போகிறோம். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவு மிளகாய் தூள் சேர்த்த உடனே கரம் மசாலா, இது ஒரு 2.5 டேபிள் ஸ்பூன். நல்ல வாசனையாகவும் இருக்கும், நல்ல மணமாகவும் இருக்கும். அதுக்காக ஒரு 2.5 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா. இது இல்லாமல் கறியிலையும் நம்ம கறி மசாலாலாம் இருக்குது. பாருங்க, நம்ம ஸ்கூல் குழந்தைகளுக்கு மசாலா போட்டா சிக்கனை இறக்குறோங்க. ஒரு 1/2 மணி நேரம் மேலே நல்லா ஊறி இருக்கு. நம்ம ஸ்பெஷல் மசாலா போட்ட கறி அப்படியே உள்ளே இறக்கிக்கிறோங்க. நம்ம குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கிறோம். தண்ணி சேர்த்தா தான் கோழி விடுற தண்ணியில், நம்ம விடுற தண்ணியிலும் கறி நல்லா வெந்து வரும். இந்த கண்டியில் கிண்ட சிரமமாக இருக்குது. கையில் கிண்டுறீங்களா க்ளவுஸ் போட்டு? இதுவே கஷ்டமாக இருக்கு. இலங்கை வந்து ஒரு தீவு பகுதிங்க. காற்று அதிகமாக தான் இருக்குது. சுற்றி கடல் நடுவில் தான் நம்ம இருக்கிறோம். 4 பக்கமும் வச்சு வெள்ளாடும் காற்று. வெங்காயத்தால் இந்த மாதிரி வெங்காயத்தை இடித்து தண்டு வரைக்கும் ஒரு இடித்து தான் நம்ம இதில் சேர்க்கணும். இந்த கிரேவியில் இறங்கணும். இப்படி எடுத்து இந்த முன்னாடி மட்டும் வெட்டியிருக்கோம். கறி நல்லா வெந்துன்னு இருக்கு. இடித்த வெங்காயத்தண்டு, இதோட சாறு, அந்த வெங்காயத்தோட சாறு, அதோட சுவை கடைசியாக நம்ம வழக்கமாக பார்த்தீங்கன்னா நம்ம தான் கருவேப்பிலை கொத்தமல்லி போடுவோம். இங்கே குழம்பு வந்து முடிகிற பதத்தில் இந்த மாதிரி இடித்து இறக்கணும். அதோட முழு கார சுவை இதில் இறங்கணும். கலைஞர் டிவி மக்களுக்கு ஒரு டிப்ஸ் கொடுப்போமா ஐயா? நமக்கு என்ன சர்வீஸ் பண்ணாங்க ஐயா? அவங்க பார்க்கறதுனால தான் இன்னைக்கு நம்ம இலங்கை வரைக்கும் வந்திருக்கோம். ஓ, அந்த டிப்ஸா? இந்த டிப்ஸ் சமையல் குறிப்பு அப்படி சொல்லுங்க. இப்போ நிறைய பேர் வந்து வீட்டில் வந்து மட்டன் குழம்பு, சிக்கன் குழம்பு இது மாதிரிலாம் செய்யும் போது
அதோடைய கொழுப்பு அதிகமாக வந்து சேரும்போது கடைசியாக குழம்புல பார்த்திங்கன்னா மேலே எண்ணெய் அதிகமாக இருக்கும். ஸோ அந்த எண்ணெயை வடிகட்டுறதுக்கு ஒரு சில பேர்னால முடியாது. அவங்க என்ன பண்ணுங்கன்னா வீட்டில் குழம்பு கரண்டி இருக்கு இல்லையா, இது பெருசுங்க, வீட்டில் குழம்பு கரண்டியில் ஐஸ் கட்டி ஒரு 4-5 ஐஸ் கட்டியை போட்டுட்டு இப்படியே மேலாக அந்த குழம்புக்கிட்ட வச்சுட்டாங்கன்னா அந்த ஐஸ் என்ன ஆகும்னா கொழுப்பை ஃபுல்லாக எடுத்து கொடுத்துரும். வெளியில் நம்மளுக்கு இதை சுற்றி நம்மளுக்கு ஐஸாக நின்றும். ஏன்னா நிறையா பேர் வந்து அந்த எண்ணெயில் அந்த ஒரு தப்பு பண்ணுவாங்க. என்னன்னு கிடையாது, நம்ம எந்த ஒரு இறைச்சி பண்ணாலும் அதில் இருக்கு, நம்ம என்ன தான் நம்ம கழுவுனாலும் கொஞ்சம் அது மேலே அழுக்கு வந்து மேலே வரும் தான், கொழுப்பு. அதெல்லாம் வந்து இங்கிலீஷில் ஒரு வேர்டு ஸ்கம் ஷுட் பி ரிமூவ்டுன்னுவோம். ஸோ அதை கம்பல்சரி நம்ம ரிமூவ் பண்ணணும். அப்படி இல்லைனா வந்து குழம்பு வந்து ரொம்ப நேரம் வச்சு சாப்பிட முடியாது. வந்து ஐஸ் கட்டி இருக்குன்னு வச்சுக்கங்களேன், இந்த எண்ணெய் இருந்துச்சுன்னா இப்படி வச்சிட்டோம்னாலே போதும், ஒரு 5 நிமிஷத்துக்கு. திரும்ப எடுக்கும் போது இந்த எண்ணெய் இருக்குது பார்த்தீங்களா, இது அப்படியே கட்டிடும். படகுல துடுப்பு போடுற மாதிரி. இதுதாங்க இந்த பாரம்பரிய கோழிக்கறியோட வண்ணம். இந்த கலர் தான், இந்த வண்ணத்தில் தான் இருக்கணும். நல்லா வாசனை பட்டையை கிளப்புதையா? ஆமாங்க, நம்ம இங்கே இலங்கையில் அந்த ஸ்பெஷலாக அந்த வறுத்த மசாலா, ஜாஃப்னாவோட வறுத்த மசாலா, அது யாழ்ப்பாண மசாலா சேர்த்துருக்கோம். அது இல்லாமல் ஆரம்பத்தில் அந்த எண்ணெயில் போட்டு தாளிப்பு பொருள், இந்த இஞ்சி பூண்டு பட்டாலாம் இடித்து சேர்த்தோம் பார்த்தீங்களா, அதோடைய வாசனைகள் தான் இந்த குழம்புக்கு கடைசி முடிக்கு இருக்குன்னு சொன்னால் அந்த வாசனை அப்படியே கொடுக்குது. பாரம்பரியமான இலங்கை சிங்கள கறி குழம்பு ரெடி ஆகிடுச்சு. ஸோ கொஞ்சம் நல்லா நம்ம தண்ணி குழம்பு மாதிரி தான் வச்சு, தண்ணி குழம்பு ரொம்ப தண்ணி குழம்பு மீடியமாக வச்சுருக்கோம். ஏன்னா கிட்டத்தட்ட இங்கே 300 பேர் இருக்காங்க, ப்ளஸ் அது இல்லாமல் ஸ்டாஃப் வேறு இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு எல்லாருக்கும் வரணுன்றதால கொஞ்சம் தண்ணியாக தான் வச்சுருக்கோம். ஸோ அப்போ தான் சாப்பாட்டில் போட்டு பெசன் சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் ஏதுவாக இருக்கும். நீங்கள் வீட்டில் செய்கிற மாதிரினா தண்ணி உங்கள் கறிக்கு ஏற்ற அளவு மட்டும் வச்சாலே போதும், கறி வேகிற அளவு வச்சாலே போதும். ஒரு தொக்கு மாதிரி எடுக்கலாம், இன்னும் கொஞ்சம் கெட்டி பாதமாக வேணால் தண்ணி கொஞ்சம் சேர்த்துக்கலாம். நாங்கள் கிட்டத்தட்ட ஒரு 300க்கு மேலே சாப்பிட போகிறோங்க, அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் பண்ணியிருக்கோம். இப்போ பார்த்துட்டு இருப்பீங்க எல்லாம் 1ஆம் வகுப்பு படிக்கிற மாணவ மாணவிகளுக்கு முதல்ல இப்போ நம்ம வந்து உணவு கொடுத்துட்ருக்கோம். என்னென்ன உணவு கொடுக்குறோன்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி நம்ம பாரம்பரிய சிங்கள கறி குழம்பு ஒன்று கொடுக்குறோம், நம்மளுடைய தமிழ்நாட்டு ஸ்டைலில் ஒரு ரசம் கொடுக்குறோம், அது இல்லாமல் இவங்களுடைய நாட்டு அரிசி சாப்பாடு கொடுக்குறோம். ஸோ இவ்வளோ உணவும் சிறப்பாக கொடுக்குறதுக்கு யார் காரணம்னு பார்த்தீங்கன்னா, திருமதி சேகர் துரைசிங்கம், திருமதி வினோபா கனடாலேருந்து இந்த உணவு கொடுக்க சொல்லியிருக்காங்க. ஸோ சிறப்பான முறையில் உணவு போயிட்டுருக்கு. அப்படியே வகுப்பாக ஒவ்வொரு வகுப்பாக இங்கே வந்து க்ரௌடு கூடாத அளவு ஒவ்வொரு வகுப்பாக நம்ம 1ஆவது வகுப்பு, 2ஆவது வகுப்பு, 3ஆவது வகுப்புன்னு எல்லாருக்குமே எனக்கு உணவு கொடுத்துட்ருக்கோம். அதே மாதிரி 300 பேருக்கு மாணவ மாணவிகள் மட்டும் 300 பேர்கிட்ட இந்த உணவு வந்து இன்றைக்கி நம்ம கொடுக்க போகிறோம். நீங்களும் பார்க்க போகிறீங்க. இந்த பள்ளிக்கூடத்து பேர் பார்த்தீங்கன்னா கந்தபுரம் வாணி வித்யாலயா. அந்த பள்ளிக்கூடத்தில் தான் இன்றைக்கி நம்ம வந்து குழந்தைங்களுக்காக மதிய விருந்து தயார் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். இந்த குழந்தைங்கள பெற்றோர்கள்லாம் பார்த்தீங்கன்னா அன்றாட வேலைக்கு போனால் மட்டுமே அவங்களுக்கு கூலி, அது கிராமத்தில் எவ்வளோ கூலி கொடுப்பாங்கன்னு நம்ம மக்களுக்கு நல்லாவே தெரியும். அந்த மாதிரி கஷ்டப்படுற ஏழை எளிய குழந்தைங்களுக்கு தான் இந்த விருந்து கொடுத்துருக்கோம். சூப்பராக இருக்கு சாப்பாடு. சூப்பராக இருக்கா? சூப்பராக இருக்கா? சாப்பாடு எப்படி இருக்கு? எப்படி இருக்கு? சிக்கன் யாருக்கு பிடிக்கும்? உங்களுக்கு தான் பிடிக்குமா? ஐயோ, உங்களுக்கு பிடிக்குமா? நல்லா இருக்கா? இது மாதிரி இதுக்கு முன்னாடி சாப்பிட்ருக்கீங்களா? இல்லையா? இது வந்து வரைகிற நோட்டு. இந்த குழந்தைகளோட நிலைமை இதுதான். எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி கந்தபுரம் வாணி வித்யாலயம் வந்து வவுனியா மாவட்டத்தில் அமைந்துள்ள கஷ்ட பிரதேசத்தில் இருக்கிற பாடசாலை. இந்த பெற்றோர் வந்து காமெண்ட்ஸ் புடவை செய்கிற ஒரு கைத்தொழிலுக்கு தான் வேலைக்கு அன்றாடம் போவார்கள். மற்றவர்கள் கூலி வேலை, கிராமப்புற வீடுகளுக்கு வேலை போவார்கள். அந்த வருமானத்தில் இந்த பிள்ளைகளுக்கு வந்து தமது என்ற உதவிகளை செய்து பாடசாலைக்கு அனுப்பி வைக்கிறார்கள். சாப்பாடு எப்படிமா இருக்கு? யாருக்கெல்லாம் சிக்கன் குழம்பு பிடிச்சிருக்கு? எல்லாருக்குமே பிடிச்சிருக்கா? திருமதி வினோபாவும் அவதான் உங்களுக்கு இந்த மதிய உணவை உங்களுக்கு சமைச்சு சிக்கனோட நல்ல சாப்பாடு தான் தெரியும். அவையப்பமா உங்களுக்கு இந்த கந்தபுரம் வாணி வித்யாலயத்து மாணவர்களுக்காக இந்த உணவை வழங்கியிருக்கிறோம். உணவு தந்த அன்றாடம் கூலி வேலை செய்து உழைக்கிற பெற்றார் தான் கூடுதலாக இருக்கிறோம். அரச ஊழியர் என்று சொல்லி அப்படி வசதியான பிள்ளைகள் என்று எவரும் இல்லை. அதிகமாக கஷ்டப்பட்ட பிள்ளைகள்லாம். இன்றைக்கு உங்களுக்கு உணவு அளித்த அவற்ற பெயர் சேகர் துரைசிங்கம், திருமதி வினோபா.
அவர்கள் உங்களுக்கு இந்த மதிய உணவை உங்களுக்காக கனடாவில் இருந்து அன்பளிப்பாக உங்களுக்கு தந்திருக்கிறோம். அவர்களுக்கு உங்களோட மாணவர்கள் சார்பில் நீங்களும் நாங்களும் சேர்ந்து நன்றியை தெரிவித்துக் கொள்வோம். சிக்கன் குழம்பு நல்லா இருக்கா? ஓகே, நல்லா சாப்பிடுங்க. கேட்கவே இல்லை, அதுக்குள்ளே சொல்கிறீங்க. சாப்பிட வேண்டாமா? நல்ல சுவையா இருக்கு சாப்பாடு. நன்றி அம்மா, நன்றி. சுவையா இருக்கு. நல்லா இருக்கு. தேங்க்யூ தேங்க்யூ. டேஸ்டா இருக்கு. டேஸ்ட்டாக இருக்கா? தேங்க்யூ தேங்க்யூ. சூப்பராக இருக்கா? தேங்க்யூ தேங்க்யூ. நல்லா சாப்பிடுங்க. கேட்டு வாங்க, என்ன இருக்குது கறியில் இருக்குது கேட்டு வாங்க. திரு சேகர் துரைசிங்கம் மற்றும் திருமதி வினோபா அவர்கள் கனடாவிலேருந்து கொடுத்துருக்காங்க. கோழி குழம்பு ரசம் எல்லாம் நல்லா இருக்கு. தேங்க்யூடா தேங்க்யூ. நம்ம இலங்கை பாரம்பரிய நாட்டு அரிசி குழந்தைகளுக்கு தரமான விருந்து கொடுத்துருக்கோம். நாம்பளும் விருந்தை ருசிச்சு பார்க்குறோம். செம்மையா விருப்பம் வச்சிருக்காங்க. இப்போ நம்ம மேடமும் சுவைச்சு பார்க்க போறாங்க. சாப்பிட்டுட்டு டேஸ்ட் சொல்லுங்க மேடம். கந்தபுரம் வாணி வித்யாலயா அந்த பள்ளியில தமிழ் ஆசிரியரா பணிபுரிஞ்சிட்டு இருக்காங்க. இவங்க தான் இங்க வந்து தமிழ் ஆசிரியர் மாணவ மாணவிகளுக்கு. இவங்க நம்ம உணவை இப்ப ருசிச்சு சுவை எப்படி இருக்குன்னு சொல்ல போறாங்க. நம்ம உணவு இல்லைங்க ஐயா, சிங்குலர் சிக்கன் உணவை பாரம்பரியம் வாய்ந்த நாட்டு கோழி கறியினை சுவையாக சமைத்துள்ளார்கள். இதற்கு பாவிக்கப்பட்ட பொருட்களை பார்க்கும்போது நாட்டுக்கோழி அளவுக்கு மிகவும் சுவையாக தரம் வாய்ந்த கோழி கறியாக இன்று சக்தி மசாலாவின் பொடியையும் பூரண எண்ணெயையும் பயன்படுத்தி சமைத்துள்ளார்கள். மிகவும் அருமையோ அருமை. நன்றி நன்றி. உள்ள குழந்தைங்களுக்கு மட்டும் இல்ல, இங்க பணியாற்ற ஆசிரியர்களுக்கும் உணவு கொடுக்கணும். அதுல 2 பேருக்கு வந்து அங்க உணவு இல்லைன்னாங்க நம்மளுக்கு எடுத்து வச்சதுல இப்ப கொடுத்து வர கேப்ல உண்டை கட்டி சாப்பிடுறது. இலங்கையிலே வந்து இந்த கோழிக்கறியை சமைத்து கொடுத்ததும் எல்லோரும் ஓடோடி வந்து சாப்பிட்டார்கள். எங்களுடைய ஆசிரியர்களும் குழந்தைகளும் மிகவும் சந்தோஷமாக மகிழ்ச்சிகரமாக இந்த கோழிக்கறியை சாப்பிட்டு மகிழ்ந்தோம். தமிழ் ஆசிரியை இப்ப வட்டிவா கரைச்சிருப்பாங்க, கேட்டிருப்பீங்க. கரைச்சிருப்பாங்க, கதைச்சிருப்பாங்க. அந்த அளவு கதைச்சிட்டாங்க. அந்த அளவுல சுவை நின்று வெள்ளாடி இருக்கு. நீ தரமா ஒரு 300 பேருக்கு கொடுத்த உணவு அவ்வளவு திருப்திகரமா இருந்தது. நிஜமா எங்களுக்கும் திருப்தியா இருக்கிற மாதிரி சாப்பிட்டவங்களும் அவ்வளவு திருப்தியா சாப்பிட்டுருப்பாங்க. இன்னும் ஒரு சில பேர்லாம் திருப்பி வந்து வேற சைட்ல எல்லாம் வந்து கேட்டாங்க, பார்த்துருப்பீங்க. அந்த அளவு நம்ம தமிழ்நாட்டு ரசமும் பிடிச்சிருக்கு. நீ ஸ்பெஷலா செஞ்ச இந்த சிங்கள சிக்கன் கறியும் ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. இன்னும் ஸ்பெஷலா சொல்லணும்னா இந்த நாட்டு அரிசி செகப்பு அரிசி அவ்வளோ ஆரோக்கியமான அரிசி. அந்த அரிசியில சமைச்சு கொடுத்தது ரொம்ப 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 சந்தோஷமா இருக்கு. குழந்தைங்களுக்கும் ஆரோக்கியமா இருக்கும். இதோட சுவை சொல்லணும்னா 3 பேர் சொல்றதை விட 300 குழந்தைங்க சொன்னாங்க பார்த்தீங்களா, அதுலயே மக்கள் தெரிஞ்சிருப்பாங்க இதோட சுவை எப்படி இருக்குட்டு. அந்த அளவுக்கு கறியும் பக்குவமா வெந்திருக்கு. மசாலாவும் வித்தியாசமான மசாலா. இந்த சாதத்துக்கு சாப்பிடும் போது கண்டிப்பா நம்மளுக்கே ஒரு புது அனுபவம். தம்பி எப்படி பாருங்க, நான் சாப்பிட்டதை விட இந்த குழந்தைகள்லாம் சாப்பிட்ட சந்தோஷம் ரொம்ப பிடிச்சிருந்தது. இலங்கை சிங்குலர் சிக்கன் வேற லெவல்ல இருந்தது, தரமா இருந்தது. நம்ம குழந்தைகளுக்கும் கொடுத்தோம், நாமளும் ருசிச்சு சாப்பிட்டோம். இந்த மண்ணில் பிறந்த மங்கையே சொல்லிட்டு போயிருக்காங்க, நல்லா இருக்குன்னு. அது சிங்குலர் சிக்கன். இந்த பள்ளிக்கூடத்தில் பார்த்தீங்கன்னா 300 குழந்தைகள் இருக்காங்க. அதில் ரொம்பவும் கஷ்டப்படுற குழந்தைகள் ஒரு 50 குழந்தைகளை தேர்ந்தெடுத்து படிப்புக்கு சம்மந்தப்பட்ட பொருட்கள் வாங்கிட்டு வந்திருக்கோம். இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு பார்சல் வந்து ஒரு குழந்தைக்கு அதில் என்னென்ன கொடுக்குறோன்னு பார்த்துருங்க. நம்ம வண்டியாக இருந்தால் பாக்ஸாக எடுத்துகிட்டு வரலாம். ஒரு பாக்ஸு, ஒரு கலர் பென்சில், ஒரு ரப்பர், ஒரு ஷார்ப்னர், 2 பென்சில், ஒரு பேனா, ஒரு ஸ்கேல். அவங்க கேட்ட மாதிரி இது கணக்குக்கு, இது சயின்ஸு அந்த மாதிரி நோட்டு, இது இங்கிலீஷ், இது தமிழ், இந்த மாதிரி 5 நோட்டு, டிராயிங் புக்கு, இந்த மாதிரி 50 குழந்தைங்களுக்கு கொண்டு வந்திருக்காங்க. இன்றைக்கு இந்தியாவில் இருந்து வந்து எங்களுடைய பாடசாலை மாணவர்களுக்கு கற்றல் உபகரணங்களையும் மதிய போச உணவினையும் வழங்கியமைக்காக முதல் கண் என்னுடைய பாடசாலை சார்பில் எல்லோருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு, இந்த உணவையும் இந்த அன்பளிப்பையும் எங்களுடைய மாணவர்களுக்கு வழங்கிய சேகர் துரைசிங்கம் அவர்களுக்கும் திருமதி வினோபா அவர்களுக்கும் எங்களுடைய நன்றிகளையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்வோம். இது போன்ற பல்வேறு விடயங்கள் எங்களுக்கு கிடைத்தாலும் இதை போல இன்னும் வருங்காலங்களில் உங்களுடைய நிறுவனத்தாலே எங்களை பாடசாலைகளுக்கு ஏதாவது பயன்கள் கிடைக்குமா இருந்தால் நீங்கள் அதையும் செய்ய வேண்டும் என்று இந்த இடத்துல நான் கேட்டுக்கொண்டு, மீண்டும் ஒரு தடவை எங்களுடைய சார்பில், என்னுடைய பாடசாலை சமூகம் சார்பில் நிறுவனத்தினருக்கு என்னுடைய நன்றிகளையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன். எங்களுடைய பாடசாலை பின்தங்கிய கிராமப்புற பாடசாலையாக இருக்கிறதும், பின்தங்கிய கிராமப்புறங்களில் இருந்து
பல மாணவர்கள் வருகிறார்கள். பெரும்பாலும் எங்களுடைய மாணவர்களுடைய பொருளாதார நிலை வந்து மிக தாழ்வான மட்டத்தில் உள்ளது. ஆகவே இந்த மாணவர்களுக்கான இவ்வாறான உதவிகள் கிடைக்கிறது மிக பொருத்தமானது. என்று சொன்னால் இந்த உதவியை அவர்கள் பெற்றுக்கொள்வது எங்களுக்கு ஒரு வாய்ப்பு. ஏனென்றால் இந்த மாணவர்களுடைய கற்றலில் அவர்களுடைய பொருளாதார நிலை மிகவும் செல்வாக்கு செலுத்துகிறது. அந்த வகையில் இந்த மாணவர்களுடைய நிலை கருதி இந்த உதவிகளை செய்தமையிட்டு நாங்கள் சந்தோஷமடைகிறோம். நல்லா படிங்க. நன்றியா? இவரை வந்து வவுனியா பஸ் ஸ்டாண்டில் நம்ம பார்த்த வரையுமே அவர் சொன்ன விஷயத்தை நீங்களே கேட்டிருந்துருப்பீங்க. அந்த அளவுக்கு கஷ்டப்படுற மக்கள் உங்களுக்கு வந்து உதவி பண்ணணும்னு சொல்லி ஃபஸ்ட்டு கேட்டதே ஒரு தான். உங்களுக்கு எங்கள் குடும்பத்தின் சார்பாக மனமார்ந்த நன்றி. இவரை அன்றைக்கி நம்ம சந்திக்கல அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி இந்த குழந்தைங்களுக்கு உதவி இல்லை. இவரை சந்தித்தனால இவரை பற்றி மட்டுமே யோசிக்காமல் இந்த பள்ளிக்கூடத்தை பற்றியும் இந்த பள்ளிக்கூடத்தில் படிக்கிற குழந்தைங்கள பற்றியும் யோசிச்சுட்டு நம்மகிட்ட சொன்னார் பார்த்தீங்களா, அதுவே ரொம்ப பெரிய விஷயம். அப்போ நான் அவங்கள்ட்ட ஒரு வேண்டுதல் ஒன்று வச்சேன். இப்படி எங்களோட ஒரு பக்கத்து கிராமத்தில் இப்படி ஒரு கந்தபுரம் பள்ளிக்கூடம் ஒன்று இருக்குது. அந்த பள்ளிக்கூட கிராமம் அந்த பிள்ளைகளுக்கு பின்தங்கிய கிராமம். அந்த பிள்ளைகள் இப்போ பாதிக்கப்பட்ட பிள்ளைகள் இருக்குது. அந்த பிள்ளைகளுக்கான கொப்பி புத்தகம் கொடுக்கணுமான்னு கேட்டிருந்தேன். அவங்க சொன்னாங்க ஒரு 50 பிள்ளைகளுக்கு எடுத்தாங்க, நாங்கள் செஞ்சு தரோம். அதுவும் போக திடீர்னு நேற்று தான் திடீர்னு எனக்கு சொன்னாங்க அந்த பிள்ளைகளுக்கு அவ்வளோ இருங்க அன்றைக்கி சாப்பாடு கொடுத்துடலாம் சொல்லி சாப்பாடு எல்லாம் சாப்பாடெலாம் கொடுத்து நல்லா இது செஞ்சாங்க. பெரிய உதவி நான் கேட்டதுக்கு நாங்கள் கொண்டு செஞ்ச பெரிய உதவி. மேலும் மேலும் இந்த நிறுவனத்தால் எங்களுக்கு இந்த பரிவர்த்தி செய்யணும்னு சொல்லி கேட்டுக்கொண்டோடு இந்த செஞ்ச உதவுங்காரங்களுக்கு எனது மிக்க நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். வவுனியா கந்தபுர வாணி வித்தியாலயத்தில் இன்று எங்களுக்கு இந்த மதிய உணவையும் எங்களுக்கு கற்றல் உபகரணங்களையும் தந்தமைக்காக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இதை தந்த திரு துரைசிங்கம் அவர்களுக்கும் திருமதி வினோபா அவர்களுக்கும் எங்கள் கந்தபுர வாணி வித்தியாலய பாடசாலை சார்பில் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. இன்னைக்கு நம்ம ஸ்ரீலங்கா பயணத்துல ரொம்ப 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 சந்தோஷமான நாள்ல இருக்கோம். காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த குழந்தைங்களுக்கு முகத்துல சந்தோஷப்பட்டாலே நம்மளுக்கு அவ்வளோ சந்தோஷமா இருக்கு. அது மட்டும் இல்ல, இன்னைக்கு இலங்கையோட பாரம்பரியமான உணவையும் பார்த்துருப்பாங்க. அந்த குழந்தைங்களாம் எவ்வளோ ருசிச்சாங்களும் பார்த்துருப்பாங்க. இதே போல நீங்களும் உதவியெல்லாம் செய்யணும்னு நினைச்சீங்கன்னா நம்ம சேனலை நம்ம கான்டாக்ட் பண்ணுங்க. நம்ம கட்டது கையில் சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறந்துடாம பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. ஃபேஸ்புக்லேயும் பேஜ் இருக்கு, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க. இன்ஸ்டாகிராம்லேயும் பேஜ் இருக்கு, அந்த பேஜையும் ஃபாலோ பண்ணுங்க. கட்டுறது கையளவு பாண்டி.